நிஜமாவே இது நாம கொண்டாட வேண்டிய விஷயம் தான். இன்னைக்கு நமக்கு பெரிய நாள் அமித். அதுக்குள்ள 1000 மெசேஜஸா? நேரம் எப்படி ஓடுதுன்னே தெரியலப்பா. விரல்கள் அவ்வளவு டைப் அடிச்சிருக்காங்க. கிட்டார்ல எப்படி சூப்பர் சிப் சிப் பாட்டை வாசிக்கிறதுன்னு எனக்கு கத்துக்கூட. அமித் கொஞ்சம் நேரம் ஏதோ டிஸ்டர்பன்ஸ், நான் அப்புறம் பேசுறேன். கனவுல கூட அது நடக்காது. ஆனா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க. நானும் அமிட்டும் எங்களோட 1000th மெசேஜ் கொண்டாட போறோம். எப்படி? உன்னோட தொல்லையே எங்களுக்கு இருக்க கூடாது. என்ன சொல்றது புரியுதா? அப்புறம் இந்த பெரிய ஃபங்க்ஷன்ல அவன் எனக்கு புது ஸ்மார்ட் போன் வாங்கி தர போறான். ஒரு எக்ஸ்மெல் எனர்ஜி 1 இன்டகிரேட்டட் ஃபிராக்ரன்சன்ஸ். இதெல்லாம் என்னோட யுகம். அவன் என்ன கொடுப்பானு? மொத்தத்துல இன்னைக்கு ஒண்ணு நான் பார்க்கவே கூடாது. என் கண்ணுல எங்கேயும் படுறாத. இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது. சொல்லுங்கம்மா. இந்து செல்லும், எனக்கும் உங்க அப்பாக்கும் நிறைய வேலை இருக்கு. நாங்க வர லேட் ஆகும். பிந்துவை இன்னைக்கு நீதாம பாத்துக்கணும், சரியா? எனக்கு சிப் சிப் சாங் வாசிக்க கத்து கொடுத்தா உன்னோட 1000th மெசேஜ் விழால நான் அதை வாசிப்பேன்ல, அது எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன பண்றது, எனக்கு நேரமே சரியில்லை. வந்ததும் அப்படி இருக்கு, வாச்சதும் அப்படி இருக்கு. தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிங்க. யாருப்பா இப்படி கத்துறாங்க? அடையாளம் தெரியல. அவதான் என்னோட கசின். நீ மறந்துட்டியா இந்து? காலையில இருந்து பிறவி பைத்தியமா இருக்கா. எங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்க வீட்டு பொருளையே உடைச்சிட்டு இருக்கா. இப்ப கல்யாணத்துக்கு எங்க அப்பா எங்க அம்மாக்கு கொடுத்த பரிசு இந்த பூத்தொட்டி. இதையே தூக்கி போட்டு உடைச்சிட்டானா பாரு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அச்சோ, ரொம்ப மோசம். கஷ்டம்தான். ஆனா அந்த பொண்ணு ஓ தங்கச்சியா? அதோ அந்த ஸ்கேட்டிங் போர்ட்ல இருக்காளே, வாய்ப்பே இல்ல. நான் ஒத்துக்கிறேன், அவளை பார்த்தா அப்படி தெரியாது. ஆனா உண்மையை சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப கூலான பொண்ணு. அவளை மாதிரி ஒரு லைவ்லியான பொண்ணை பார்க்கவே முடியாது. எப்போ நம்மள உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பான். அதுவும் நம்ம சோகமா இருக்கு. சரிம்மா, இப்ப உனக்கு வேற வழியே இல்ல. ஒண்ணு பிந்துவை பாத்துக்கோ, இல்லன்னா நீ இதை உடைச்சிட்டேன்னா அமிட்டோட அம்மா கிட்ட நான் போய் சொல்லிடுவேன். அப்புறம் இஷ்டம். என்ன பிளாக்மெயில் பண்றியா? அதுவே இப்பதான் கண்டுபிடிக்குதுப்பா. எனக்கே இது பிடிக்கல, ஆனா வேற வழி இல்லையே. ரோலர் ஸ்கேட்ஸ், ஜம்ப் ரோப்ஸ், அப்புறம் ஸ்ட்ரிங்கி. கிரேட். இப்ப நீங்க 2 பேரும் ஜாலியா விளையாடுவீங்கன்னு தெரியும். ஆமா, அப்புறம் வீட்டுக்கு லேட்டா போ. ரொம்ப சீக்கிரமா போய் என்ன மாட்டி விட்டுறாத. உனக்கு பிடிச்ச கேக்க நான் பேக் பண்ணி வச்சிருக்கேன் அமித். இந்த மாதிரி ஃபங்க்ஷனை நம்ம அடிக்கடி கொண்டாட முடியாதுல்ல, என்ன சொல்ற? நீ ஏன் யோசிச்சு பாரு. நீ அனுப்பின 1000 மெசேஜ் நான் என் போன்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். என் இதயத்திலேயும் தான், அதுவும் நிரந்தரமா. கேக் ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த கேக்க நானே முதல்ல சாப்பிட்றவா? நான் செஞ்சதுன்னா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? முதல்ல போட்டோ எடுத்து நம்ம பசங்க இருக்கிற குரூப்ல போட்டு. ஒரு நிமிஷம், மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணலாம். இதுல பின்னாடி பேக்ரவுண்ட்ல என் தங்கச்சி இருக்கா. எனக்கு இது ஓக்கட்டே ஆகாது, நான் விழுந்துருவேன். நீ ஸ்கூட்டர் ரொம்ப நல்லா ஓட்டுறியே. பிந்து, உனக்கு என்ன கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் டேவை என்ஜாய் பண்ண, நான் இவ்வளவு பாத்துக்க. உனக்கு எங்க சொன்ன அடிபட்டிருக்கு? காட்டு. இங்க. என்னாச்சு? வந்து உட்காரு, போட்டோ எடுக்கலாம். உன் கசின் கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இதோ முடிஞ்சிருச்சு. மேஜிக் மாதிரி உன் வழியெல்லாம் பறந்து போயிடும் பாரு. தேங்க்யூ சோ மச். எங்க அம்மாவை விட பெட்டர் நர்ஸ் ஆறீங்களே நீங்க. இதுல எங்க அக்காவை நான் சேர்க்கவே மாட்டேன். ஏன்னா நான் இப்படி அடிபட்டுருச்சுன்னு சொன்னா பேண்டேஜ் 3rd ராக்ல இருக்க போய் எடுத்துக்கோன்னு கத்துவா. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா பஸ் இருக்க 30 நிமிஷம் தான் போயிடுன்னு சொல்லிடுவா. சரி சரி, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டோமா. நீ சீக்கிரம் குணமாகணும்னா அதுக்கு நீ நல்லா சாப்பிடணும். நீ நல்லா சாப்பிடணும்னா அதுக்கு எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்காத போலாம் அவளே வந்து என்ன பாத்துக்கிட்டோம். நான் உனக்கு ஒரு தொலையா தானே இருக்கேன். இல்ல பிந்து, நான் சும்மா விளையாடிட்டு அப்படி சொன்னேன். எனக்கு உன்னை பாத்துக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் அமிட் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் உனக்கு கிட்டார்ல சிப் சிப் எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறேன். வேண்டாம் வீடு. மெல்லுக்கும் அந்த பாட்டு தெரியுமா? சின்ன பசங்களுக்கு எப்படி சொல்லி தரணும்னு தெரியுமா? நான் சொல்றது கரெக்ட் தானே மேல்? அது நாட்டோன்னு நினைக்கிறேன். வாக்கி டாக்கிஸோட விளையாடணும்னு நினைச்சாங்க. கவலைப்படாத பிந்து, அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டேன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்பிடுறேன். ஓகே. நான் சும்மா பாத்துட்டு தானே இவகிட்ட சொன்னீங்க. இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா குட்டி. நான் இங்க ப்ரப்போஸ் பண்றதுக்காக உட்கார்ந்து இருக்கேன். கொஞ்சம் பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம் இல்ல. சோஃபால உட்காந்துக்கு அவளை கண்டுக்காத மாதிரி இருக்கணும். அவளை வாட்ச் பண்றதுன்னா அதுதான். நான் ப்ரப்போஸ் பண்ணணும் முட்டி போட்டு உட்கார்ந்து இருக்கேன். மதிக்காம ஓரம். என்ன ஆச்சு? அவ எங்களை வேணாம்னு சொல்லிட்டா. அவளை பாத்துக்க யாரோ புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்களாமே. அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க அவளை. ஆமா, எனக்கு தெரியும். அவளை நாம ஒழிச்சு கட்டுவோம். இன்னும் நிறைய போடுங்க. அதுல அவளுக்கு நாச்சம் அதிகமா இருந்தாதான் பிடிக்கும். இந்த பிளான் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் அவளுக்கு பிந்துவை பார்த்து அருவருப்பாயிடும். சூப்பர் கேர்ள்ஸ், இது உண்மையாவே கேவலமா இருக்கு. இப்ப நம்ம அவளை கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். பிந்து.
என் செல்ல குட்டிக்கு நான் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்கேன். ஏதோ குட்டி யூனிவர்ஸ் வெளியில வந்தாச்சு. எனக்கு இந்த மாதிரி பெரிய சமைச்சுனா ரொம்ப பிடிக்கும். இது பார்க்க அருவருப்பா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா என் தங்கச்சி எப்பவுமே இப்படிதான், கண்டுக்காத. செம கியூட்டா இருக்கா சொல்லுக்கிட்டே. இங்க பாரு, மூக்குல கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு, அதையும் சாப்பிடு. அவ ரொம்ப கியூட்டு, அவ ரொம்ப கியூட்டு. இதெல்லாம் இப்படி பண்ணதுக்கு அப்புறம் அவன் எப்படி கியூட்டா இருக்கான்னு நான் பாக்குறேன். எதுக்கும் நம்ம இங்க இருந்து போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பிந்து, சீக்கிரமா வா. பாவம், உன்னோட ஸ்ட்ரிங்கி பாக்கவா. என்ன ஸ்ட்ரிங்கிக்கு என்ன? யாரு குப்பை தொட்டியில போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா யாரு போட்டிருந்தாலும் ஸ்ட்ரிங்கி தான் உனக்கு எல்லாமே அவங்க தெரிஞ்சுதான் போட்டிருக்காங்க, உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக. கண்டிப்பா நான், அப்பா, அம்மா யாருமே கிடையவே கிடையாது. எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு. நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ண அவன் மதிக்காம போயிட்டா. எங்க இருந்து வந்தது அவளுக்கு இந்த திடீர் மாற்றம்? இதை யார் செஞ்சிருந்தாங்களோ அவங்களை நான் சும்மா விட மாட்டேன். அவங்கள நான் ஒரு வழி பண்ணிடுவேன். நீ சொல்லத்துக்கு ஏதாவது பிரச்சனையா? உன் வயசுல நானும் இப்படிதான் இருந்தேன். என் பொம்மை யாராவது தொட்டா என்னால தாங்கிக்கவே முடியாது. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் கிளீன் பண்ணி கொடுக்குறேன், சரியாயிடுவான். ஓகேவா? தேங்க்யூ சோ மச். போகாதீங்க, இருங்க. நிச்சயமா நம்ம அந்த பொண்ணு துரத்தி விட்டுறலாம். முதல் தோல்வியை பார்த்து இப்படி பயந்து போனா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல நான் தான் போனா போதுன்னு விட்டுருவேன். ஏன்னா பிந்துக்கு இப்ப புது அக்கா கிடைச்சிட்டா, நீ கிடையாது. நான் கொஞ்சம் பேசணும். கடைசி தடவை நான் உங்ககிட்ட கேக்குறேன், மோசமான பேபி சிட்டரா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. உலகத்திலே ரொம்ப மோசமான பொண்ணா நடந்துக்கோ. அது நீ நினைச்சா கண்டிப்பா முடியும். முயற்சி பண்ணு, அப்பதான் என் தங்கச்சி பிந்து எனக்கு திரும்ப கிடைப்பா. நான் ஏன் எப்படி பண்ணணும்? உன் தங்கச்சி கண்டுபிடிச்சிருக்கு, எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. ஓகே, நீ சோசியல் மீடியால ஷேர் பண்ற எல்லாமே எனக்கும் பிடிச்சிருக்கு. என் ட்ரெஸ் ஏதாவது பிடிச்சிருக்குன்னா சொன்னா அதையும் நான் உனக்கு கொடுத்துடுறேன். வாவ், நைஸ். எனக்கு இந்த பேக் சவுண்டுக்கு தான் கஷ்டமா இருக்கு, அது நீ கொஞ்சம் எழுதி கொடுக்குறியா? சாரி, ஒரு அக்காவா என்னோட பதவி மாறி போயிடும் போல இருக்கு. போப்பா நீ. இப்ப நீ போ. என்ன, நம்ம 2000 மெசேஜ் பெருசா கொண்டாடலாம், சரியா? கேட்க ஒரு கவலை போடு. என்ன சத்தம் அது? நான் உயிரே வச்சிருக்கிறேன். என் தங்கச்சி யாராவது ஏதாவது பண்றாங்களா? இந்த மாதிரி ஒரு பொண்ணோட நான் டீலே பேசிருக்க கூடாது. 10 வயசுக்கு கீழே உள்ள பொண்ணுங்களை சுத்தம் பாத்துக்க வேணாம். தயவு செய்து இங்க வரவே வரல. போ. எங்க அக்கா எனக்கு திரும்ப வேணுன்றதுக்காக தான் நான் உன்னை ஒத்துக்கிட்டேன். இது இன்னும் நாங்கதான் உங்க அக்காக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சது நல்லா இருந்தது. எல்லாரும் சேர்ந்து அவளை நல்லா ஏமாத்திட்டோம். அக்கா தெரிஞ்சிருச்சா? உனக்கு பொறாமை வரவழைக்கணும்னு அப்படி நாங்க நடிச்சோம். இது அவளோட ஐடியா. அவளுக்கு கிட்டார் கத்து தரேன் ஏமாத்திட்டியாமே. நான் எதுவும் பண்ணல, அவங்களாலதான். இதெல்லாம் அவங்க ஐடியா தான். என் பாத்துக்கணும்னு சொல்லி நீ பிளாக்மெயில் பண்ணியாமே. இன்னும் எங்களை மன்னிச்சு பிந்து அப்படி பண்ண சொன்னாங்க. எங்க ஓடுற நில்லு. வேண்டாம்க்கா, நாங்க விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணோம். ஜாக்கி சான் பரம்பரைடா நாங்க. பிந்து, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? வலிக்குது. உண்மையா சொல்லணும்னா எனக்கு இந்த வலியை விட நீ என் மேல கோவப்படுறிய அந்த வலிதான் அதிகமா இருக்கு. நான் ஒன்னா மேஜிக் மாதிரி இருக்கும். நீ என் மேல கோவப்பட்டது ரொம்ப நியாயம் தான். சூப்பர் சிப் சிப் பாட்ட உனக்கு கத்து கொடுக்கறேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணேன். ப்ராமிஸ் இஸ் த ப்ராமிஸ். அதை மாத்தக்கூடாது. ஆமா, அதே மாதிரி அக்கா தங்கச்சி உறவையும் யாராலையும் மாத்த முடியாது. அதுவும் இல்லாம அந்த பொண்ணை விட நீதாக்கா ரொம்ப நல்லவ. ஸ்ட்ரிங்கிக்கு வலிக்காம எப்படி சுத்தம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ வேணா பாரு, சுத்தம் பண்ணதும் அவன் எப்படி புதுசா மாறிடுவான்னு. சூப்பர் சிப் சிப். அது அம்மிட் எங்க ஆனிவர்சரிக்கு ஏதோ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்பதான் ஞாபகம் வந்திருக்கும். என்ன இன்னொரு போன் வாங்கி தர போறானா? வணக்கம் செல்லக்குட்டி. என் கசினுக்கு அந்த பூத்தொட்டியை ஓட்டி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். என் அப்பா அம்மாக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, அவங்க ரொம்ப திட்டாங்க. சரி, இந்த கிஃப்ட நீ வச்சுக்கோ, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன கிஃப்ட் இது? எனக்கா? The XML Energy One. தேங்க்யூ சோ மச் அமிட். இது எனக்கு வேணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் தெரியுமா?
இது எனக்கு ரொம்ப என்ன ஆகுது? அடடா, கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் சொன்னாங்களே, நான் முட்டாள்னு நினைச்சு என்ன ஏமாத்திட்டாங்க போல. என்ன பார்த்தா முட்டாள் மாதிரியா தெரியுது? அவங்கள ரெண்டுல ஒண்ணு நான் பார்க்காம விட மாட்டேன். நீ கவலைப்படாதக்கா, உனக்காக நான் சூப்பர் சிப் சிப் பாட்டை வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் உன் மனசு லேசாயிடும். வா வா சீக்கிரம் வா. நான் பின்னாடியே வந்து வாசிக்கிறேன். நீ போ. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த லேப்டாப்ல எவ்வளவு ஈஸியா எடிட் பண்ண முடியுது. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. இங்க பாத்தியா? என்னப்பா இது? நான் தானா இது? என்னோட லேப்டாப்பை நீ எதுக்கு எடுத்த பிந்து? அக்கா என் மேல கோபப்படாம இருக்கிறதுக்கு நான் என்ன வழி செய்யறது? எதுவுமே தோண மாட்டேங்குது. நீங்க தான் என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த ட்ரெஸ்ல அம்மிட்ட என்ன பார்த்தா அப்படியே மயங்கிடுவான்ப்பா. ஐயா, நீங்க அக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா இளவரசி மாதிரி இருப்பா. நான் விதவிதமா சாண்ட்விச் ரெடி பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை பார்க்க அப்படி கோமாளி மாதிரி இருக்கு.